வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்றைக்கி நம்ம மகாபிரிவா அருளுரையில் இசை வழியே ஈஸ்வர அனுபவம் என்பது பற்றி பெரியவா அருளியதை தெரிந்து கொள்ளலாம். கல்வி தெய்வமான சரஸ்வதி கையிலே வீணை வைத்திருப்பது எல்லோருக்கும் தெரியும். பரமேஸ்வரனின் பத்தினியான சாக்ஷாத் பராசக்தியும் கையிலே வீணை வைத்திருப்பதாக காளிதாசர் நவரத்ன மாலா ஸ்தோத்திரத்தில் பாடுகிறார். அம்பாள் விரல் நுனியால் வீணையை மீட்டிக் கொண்டிருப்பதாகவும் சரிகம பதனி என்ற சப்த ஸ்வரங்களின் சாதுரியத்தில் திளைத்து ஆனந்திப்பதாகவும் பாடுகிறார். சங்கீதத்தில் மூழ்கியுள்ள சிவாகாந்தா சிவனின் பத்தினி சாந்தமாகவும் அமைதிமயமாகவும் மிருதுல ஸ்வார்த்தாவாகவும் மென்மையான திருவுள்ளம் படைத்தவளாகவும் இருக்கிறாள் என்கிறார் காளிதாசர். அவளை நமஸ்கரிக்கிறேன் என்கிறார். அம்பிகை சங்கீதத்தில் அமிழ்ந்திருப்பதாலேயே சாந்தஸ்வரூபிணியாக ஆகியிருக்கிறாள் என்று தோன்றுகிறது. அதேபோல சங்கீத அனுபவத்தினால்தான் அவளுடைய உள்ளம் மிருதுலமாக புஷ்பத்தை போல மென்மையாக கருணாமயமாக ஆகியிருக்கிறது என்று துணிக்கிறது. சாக்ஷாத் பராசக்தியை இப்படி சங்கீத மூர்த்தியாக பாவிக்கும்போது அவளுக்கு ஷியாமலா என்று பெயர். சங்கீதத்தில் தோய்ந்து ஆனந்தமயமாகவும் சாந்தமயமாகவும் குழந்தை உள்ளத்தோடும் உள்ள ஷியாமலா தேவியை தியானித்தால் அவள் பக்தர்களுக்கு கருணையை பொழிவாள். அவளது மிருதுவான இதயத்திலிருந்து கருணை பொங்கிக் கொண்டே இருக்கும். தெய்வீகமான சங்கீதம் ததும்பும் சந்நிதியில் சாந்தமும் ஆனந்தமும் தாமாகவே பொங்கும். சிவகாந்தாவிடம் சரண் புகுந்தால் நமக்கு இந்த சாந்தமும் ஆனந்தமும் கைகூடும். சங்கீதமானது ஆனந்தம், சாந்தம், மிருதுவான உள்ளம், கருணை ஆகிய எல்லாவற்றையும் அளிக்கும் என்று தெரிகிறது. வேத அத்தியனம், யோகம், தியானம், பூஜை இவற்றை கஷ்டப்பட்டு அபியசிப்பதால் கிடைக்கிற ஈஸ்வரானுபவத்தை தெய்வீகமான சங்கீதத்தின் மூலம் நல்ல ராக தாள ஞானத்தின் மூலம் சுலபமாகவும் சௌக்கியமாகவும் பெற்றுவிடலாம். இப்படி தர்மசாஸ்திரம் எனப்படும் ஸ்மிருதியை தந்திருக்கும் யாக்ஞவல்கிய மகர்ஷியே வீணாகானத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். கடுமையான பிரயாசை இல்லாமலே சங்கீதத்தால் மோட்ச மார்க்கத்தில் போய்விடலாம் என்கிறார். நம் மனசை தெய்வீகமான சங்கீதத்தில் ஊற வைத்து அதிலேயே கரைந்து போகச் செய்தால் கஷ்டமில்லாமல் ஈஸ்வரனை அனுபவிக்கலாம். நாம் பாடி அனுபவிக்கும் போதே இந்த சங்கீதத்தை கேட்கிறவர்களுக்கும் இதே அனுபவத்தை தந்துவிடலாம். வேறு எந்த சாதனையிலும் பிரத்தியாருக்கும் இப்படி சமமான அனுபவ ஆனந்தம் தர முடியாது. சங்கீதம் என்ற மார்க்கத்தின் மூலம் தங்கள் இருதயங்களை பரமேஸ்வரனிடம் சமர்ப்பணம் செய்த தியாகராஜர் போன்ற பக்தர்கள் சங்கீதமே சாட்சாத்காரத்தை தரும் என்பதற்கு சாட்சியாக இருக்கிறார்கள். அம்பாள்தான் பிரம்மத்தின் சக்தி. நாதம் ஈஸ்வரன் அல்லது பிரம்மம். அம்பாள் சங்கீதத்தில் சொக்கி ஆனந்தமாய் இருக்கிறாள் என்றால் பிரம்மமும் சக்தியும் வேறு வேறாக இல்லாமல் ஒன்றிய அத்வைத ஆனந்தத்தையே குறிக்கும். அம்பாள் தன் இயற்கையான கருணையை பொழிந்து சங்கீதத்தின் மூலம் அவளை உபாசிப்பவர்களது ஆத்மா பரமாத்மாவிலேயே கரைந்திருக்குமாறு அருளுகிறாள். நாரதர், அகஸ்தியர், மதங்கர், ஆஞ்சநேயர், நந்திகேஸ்வரர் போன்றவர்களை சங்கீத உபாசகர்களாகவும் சாஸ்திரக்காரர்களாகவும் சொல்லி இருக்கிறது. கல்யாணி, சங்கராபரணம், பைரவி, சண்முகப்பிரியா, ராமப்பிரியா, கரகரப்பிரியா என்றே தெய்வ சம்பந்தமாக அநேக ராக பெயர்கள் இருக்கின்றன. நமக்கு கிடைத்திருக்கிற சுவடிகளிலிருந்து சாரங்க தேவர், சோமதேவர், ராமாமாத்தியர் மந்திரியாகவும் அத்வைத சாஸ்திரத்தில் கரை கண்டவராகவும் இருந்த கோவிந்த தீட்சிதர், அவருடைய புத்திரரான வேங்கடமகி முதலியவர்கள் சங்கீத சாஸ்திரத்துக்கு லட்சணங்கள் விவரணங்கள் கொடுத்து உபகரித்திருப்பது தெரிகிறது. மகேந்திரவர்மா, ரகுநாத நாயக் போன்ற ராஜாக்களும் இப்படி உபகரித்திருக்கிறார்கள். குடுமியா மழையில் புதுக்கோட்டைக்கு பக்கம். சங்கீத சாஸ்திரம் பற்றி மகேந்திர பல்லவனின் சமஸ்கிருத கல்வெட்டு இருக்கிறது.
தற்போது நடைமுறையில் உள்ள வீணைக்கு ரகுநாத வீணை என்று நாயக் ராஜாவை வைத்துத்தான் பெயர் ஏற்பட்டிருக்கிறது. இப்படி பல பேர் சங்கீதத்தில் நிறைந்த ஞானம், அனுபவம் பெற்றவர்கள். பூர்வத்தில் தேசம் பூராவுக்கும் ஒரே சங்கீத முறைதான் இருந்ததென்றும், முகலாய ஆட்சியில் வடக்கே எல்லா துறைகளிலும் ஃபாரின் இன்ஃப்ளூயன்சஸ், விதேச தாக்கங்கள் அதிகமான பின் அங்கே ஹிந்துஸ்தானி சங்கீதம் என்றும் தட்சிணத்தில் கர்நாடக சங்கீதம் என்றும் பிரிந்ததாக தெரிகிறது. மெட்டமைத்து சாகித்யம் செய்திருப்பவர்களில் சரித்திர காலத்திலே 800 வருஷத்துக்கு முன் கீத கோவிந்தம் இயற்றிய ஜெயதேவரை முதலாவதாக சொல்கிறார்கள். அப்புறம் முக்கியமாக சொல்வது புரந்தரதாசர். கர்நாடக சங்கீதம் என்றே அவரால் தான் பெயர் உண்டானதாக ஒரு அபிப்பிராயம். இவர்கள் இருவரும் கிருஷ்ண பரமாத்மாவை பாடியவர்கள். நாராயண தீர்த்தரும் கிருஷ்ணலீலா தரங்கினி என்றே பாடியிருக்கிறார். ஊத்துக்காடு வேங்கட சுப்பையர் தமிழில் பண்ணியுள்ள கிருஷ்ண கானம் இப்போது பிரபலமாகி வருகிறது. பத்ராச்சல ராமதாஸ் முழுக்க ராமபரமாகவே கீர்த்தனைகள் செய்திருக்கிறார். நம் சங்கீதத்துக்கே முக்கிய புருஷர்களாக திரிமூர்த்திகள் எனப்படுகிறவர்களில் தியாகையரும் விசேஷமாக ராமார்ப்பணமாகவே பாடியிருக்கிறார். சிவன், அம்பாள் முதலானவர்கள் மீதும் சிற்சில கிருதிகள் செய்திருக்கிறார். முத்துசுவாமி தீட்சிதர் ஐயனார் மாரியம்மனிலிருந்து ஆரம்பித்து ஒரு சுவாமி விடாமல் அத்தனை தெய்வங்களையும் பாடியிருக்கிறார். சியாமா சாஸ்திரிகள் அம்பாள் ஒருத்தியையே பாடியிருக்கிறார். கோபால கிருஷ்ண பாரதியாரும் முத்துத்தாண்டவ மாரிமுத்தா பிள்ளை முதலியவர்களும் சிவனையே, அதிலும் முக்கியமாக நடராஜாவையே பாடினவர்கள். அருணாச்சல கவிராயர் ராம நாடகம் என்று செய்திருக்கிறார். அன்றிலிருந்து இன்று வரை யாராயிருந்தாலும் தெய்வத்தை குறித்துத்தான் பாடல் இயற்றுவதென்றும், செக்யூலர் தீம் என்னும் லௌகீக விஷயமாக இயற்றுவதில்லை என்றும் இந்திய மரபு வளர்ந்து வந்திருக்கிறது. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவாச்சரணம். இதுபோல் மகா பெரியவா அருளியதை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபெரிவா மகிமை, மகாபெரிவா அருள்வாக்கு, ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபெரிவா சரணம்.